ஹாய் எல்லாருக்கும். ஸோ தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. எஸ், இட்ஸ் அ லைவ் பிரெக்னன்சி டெஸ்ட். யூஸ்வலாக ஆடியன்ஸை பார்க்கும்போது எல்லாரும் பண்ணுற மாதிரி தானே அப்படின்னு யோசிக்கலாம். பட் எங்களோட தாட்டில் எங்களோட ஹோல் ப்ரெக்னன்சி ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நான் ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும்னு ஆசை. அண்ட் எங்களோட ஹாப்பினஸ்ஸை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த எல்லா ரீசனுக்காக தான் இதை வீடியோ பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நாள் கழித்து யூடியூப்பில் vlog போடுறோம். அதுவும் இந்த ஒரு நியூஸில் வர்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் ஸ்க்ரீனிங் ஆகிட்டுருக்கும். பட் இதில் நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட லாங் டைம் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஸோ 4 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் இப்போது ஒரு டெஸ்ட் பண்ணுறோன்றப்போ ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டு அவர் ஓடிட்டார். கடைக்கு போயிட்டாங்க. நான் என் கூட நின்று பண்ணுறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கே இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ், ஒரு அது என்ன ஃபீலிங்னே தெரியல. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங். ஸோ அது வந்துட்டு மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப உண்மையிலேயே ஹேண்டெல்லாம் ஷிவரிங் ஆச்சு. வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ ஷிவரிங் ஹேண்டெல்லாம். அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஹை பீட்ஸில் போயிட்டு இருந்தது. என்னன்னு தெரில. ஸோ இந்த 4 இயர்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுன்னு பண்ணுறது இப்போ தான். ஸோ அதனால அதுக்கு தான் இவ்வளோ ஷிவரிங்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, 4 வருஷம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க, உள்ளே வச்சுப்பாங்க. ஏன் இன்னும் இல்லை, ஏன் இன்னும் பெற்றுக்கல, ஒருத்தங்க தாட் படி அதை கேட்பாங்க ஒரு மாதிரி. பட் எங்களோட தாட் என்னென்னா, சீக்கிரமே மேரேஜ் பண்ணிட்டோம் இல்லையா, ஒரு கம்மியான ஏஜ் தான் 2 பேருக்கும். அப்படின்றப்போ அப்போ வேண்டாம், ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்டில் வேணான்னு விட்டுருந்தோம். அதுவும் என் ஹஸ்பண்ட் தான் இது ஃபுல்லாகவே முடிவு எடுத்தது. அண்டு ஸ்டடீஸ் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் ஒரு லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு இது இல்லாமல், சப்போர்ட் இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல் இருந்தோம். அதுதான் ரீசன். என்னோடய ஸ்டடீஸ் போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் நான் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் இயர்லி மேரேஜில். ஸோ அது முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டில். ஸோ அதனாலேயும் தான் நாங்கள் வந்துட்டு தள்ளி வச்சுருந்தோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெச்சூர்டாக இருக்கவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மேரேஜ் ஆன புதுசில் இதுதான் எங்களோட பிளானாக இருந்தது. ஸோ அதனால ஒரு 1 or 2 இயர்ஸ் விடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட மதர் இன்லா, என் ஹஸ்பண்டோட அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அதோட தாக்கம் ஸ்டில் அவருக்கு இன்னும் இருக்குது. ஸோ அந்த விஷயம்னால இன்னும் எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 4 இயர்ஸ் அந்த மாதிரி தான் ஆனது. இப்போ ஏன் சடனாக பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு யோசிப்பீங்க. 2 இயர்ஸ்ன்னு தான் நினச்சோம். 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. மனுஷனாக இருக்கும்போது ஒரு ஆசைன்னு இருக்கும்ல. ஸோ எங்களுக்கும் ஒரு ஆசை, குழந்தை பெற்றுக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டு பிளான் பண்ணி தான் வேணான்னு இருந்தோம். இப்போ பிளான் பண்ணி தான் இது வேணும்னு பண்ணோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் பிளான்டு. நிறைய பேர் என்னென்னமோ யோசிச்சிருக்காங்க, என்னென்னமோ பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ நவ் ஹாப்பி டு ஷேரிங் வி ஆர் ப்ரெக்னென்ட். என்னோட பதட்டம் எவ்வளோ இருக்குன்னு என் கை பார்த்தாவே தெரியும். அவ்வளோ ஷிவரிங் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத நாள். கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. ஸோ ஐ கான்ட் கண்ட்ரோல் மை டியர்ஸ். என்னால் அழுகவும் முடியல, சந்தோஷப்படவும் முடியல. என்ன ஃபீலிங்னு அது என்னால் சொல்லவும் முடியல. பட் உள்ளே வந்துட்டு சொல்ல முடியாத ஹாப்பினஸ். எப்படின்னா, இது எங்களுக்கு டபுள் ஹாப்பினஸ். என்னென்னா, ஃபஸ்ட்டு இது ஓகே, டபுள் மார்க் வந்தது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, நாங்கள் பிப்ரவரியில் தான் பிளான் பண்ணோம் பேபி பெற்றுக்கலான்னு சொல்லி. பிப்ரவரி எண்டில் பிளான் பண்ணோம். மார்ச் 1 மந்த் விட்டு ஏப்ரலில் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆச்சா. ஸோ ஒரு பயம் இருந்தது, ஆகுமா ஆகாதான்னு இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப 200% ஷுவரில் இருந்தார் ஆகிடும். ஆனால் வந்துட்டு அதை பார்க்க அவருக்கு வந்து ஒரு இது இல்லை.
ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த பயம் கலந்த சந்தோஷம் இருந்தது. இத பார்த்ததும் அதுக்கு மேல அதான் சொன்னேன்ல, சொன்ன மாரி டபுள் சந்தோஷம். ஸோ எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி நம்ம நெனச்சதும் கிடைக்கிறது ஒரு பெரிய வரம் இல்லையா? இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வரம். ஸோ இந்த வரத்த எவ்ளோ தூரம் பாதுகாத்து, எவ்ளோ கேர்ஃபுல்லா, ஹெல்தியா கொண்டு போய் டெலிவரி பண்ணணும் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். நான் வீடியோட பிகினிங்ல சொன்ன மாதிரி தான் எவ்ரிதிங் வில் பி டாக்குமெண்ட். எல்லாத்தையுமே லைக் இப்போ கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் எல்லாமே நான் டாக்குமெண்ட் பண்ணுவேன் ஒரு மெமரிக்காக. அத உங்களோடையும் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ எங்கள ஹேப்பியா பார்க்கணும்னு நெனைக்கிற நெறைய பேர் இருக்கீங்க. நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பர்சனலா. வாட்ஸ்அப் நம்பர்லாம் எடுத்துட்டு வந்து பேசியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நாங்க. ஏன் வீடியோ போடலைன்றத உரிமையாவும் வந்து கேட்டிருக்கீங்க. எங்களோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்கட்டும், என்னோட பிஸ்னஸ் நம்பருக்கு ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அதில வந்துட்டு பர்சனலா பேசினவங்க நெறையா இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் தான். கீப் சப்போர்ட்டிங் அஸ். நெக்ஸ்ட் வீடியோல அவருக்கு ரிவீல் பண்ணும்போது என்ன ரியாக்ட் பண்றான்றத ஷேர் பண்றேன்.